الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. عن أبي بكر رضي الله تعالى عنه قال: خطبنا النبي صلى الله عليه وسلم يوم النحر، قال: أتدرون أي يوم هذا؟ قلنا: الله ورسوله أعلم. فسكت حتى ظننا أنه سيسميه غير اسمه. قال: أليس يوم النحر؟ قلنا: بلى يا رسول الله. قال: أي شيء هذا؟ إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா பவளனையும் சலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்த அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவர் காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் குழுவில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இது வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டது அல்ல. ஏதோ 5 நேரம் தொழுதோம், ஜும்மா தொழுதோம், நோன்பு வைத்தோம், ஜக்காத்து கொடுத்தோம், அல்லது ஹஜ்ஜோடு இந்த இஸ்லாமிய மார்க்கம் முடிந்து போய்விட்டதா என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் மையமாக கொண்டது அல்ல. பிறகு இஸ்லாமிய மார்க்கம் எதை அடிப்படையாக கொண்டது என்று சொல்வதை காட்டிலும், எதை முழுமையாக சேர்ந்திருக்கிறது, எதை அடைவடைந்திருக்கிறது என்று சொன்னால், வாழ்க்கை நடைமுறையை அது அடிப்படையாக கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மதம் என்ற பெயர் சொல்லாமல் அதற்கு வாழ்க்கை நெறி என்று பெயர் வைத்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க வாழ்க்கை சீராக வேண்டும், சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இஸ்லாமிய தத்துவங்களும் போதனைகளும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை வழிமுறையை எப்படி செவ்வையாக, சீராக, சிறப்பாக ஆக்கிக் கொள்வது, வெறும் மறுமையை நோக்கமாக கொண்டில்லாமல் இந்த உலக வாழ்க்கையையும் சீராக்கிக் கொள்ள வேண்டும், மறுமையினுடைய வாழ்க்கையும் சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற இருவழி பாதையாகவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு வாழ்க்கை நெறியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக சொல்வதானால், மனிதன் உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டவர். நல்ல தன்மைகள் அல்லாமல் கெட்ட தன்மைகளும் துர்க்குணங்களும் அவனிடத்திலே நிறைந்து காணப்படும். மனோ இச்சையோடு பிணைக்கப்பட்டவனாகவே, தெளிவாக சொல்வதானால் அதற்கு அடிமைப்பட்டவனாகவே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உலக வாழ்க்கையில் நிதர்சனமாக நாம் பார்த்து வருகிறோம். எனவே இந்த துர்க்குணங்களை எல்லாம் அழித்து அவனை நல்லவனாக, வாழ்க்கை நெறி கொண்டவனாக, வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற சீரான பண்பாட்டை போதிக்கக்கூடியதாகவே இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது.
அதில் 2 அடிப்படை. ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற போது சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விஷயங்களை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னத்து ரசூலிஹி, அவனுடைய தூதரினுடைய நடைமுறை என்று தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள், சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும், சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எல்லா வழிமுறைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக, தெளிவாக சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடைமுறையின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6666 வசனங்களை கொண்ட இந்த திருக்குர்ஆன் வெறும் தொழுகையினுடைய எண்ணிக்கையை மாத்திரம், தொழுகையின் ரக்காத்துகளை மாத்திரம், ருக்குவிலே சுஜூதிலே ஓரப்படக்கூடிய தஸ்பீஹ்களினுடைய எண்ணிக்கையை மாத்திரம், நோம்பினுடைய எண்ணிக்கையை மாத்திரம், நோம்பினுடைய தரத்தை மாத்திரம், ஜக்காத்தினுடைய எண்ணிக்கை மாத்திரம், ஹஜ்ஜினுடைய எண்ணிக்கையை மாத்திரம் சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கவில்லை. வெறும் தொழுகையினுடைய ரக்காத்துகளினுடைய எண்ணிக்கையை, ஓதப்படக்கூடிய சூறாக்களினுடைய எண்ணிக்கையை, ருக்குவை, சுஜூதை அல்லது நோன்பை, ஜக்காத்தை, ஹஜ்ஜை மாத்திரம் சொல்லித் தருவதாக இருந்தால் திருக்குர்ஆன் ஒரு சில பக்கங்களிலேயே முடிந்து போயிடும். இன்னும் சொல்வதானால் தொழுகையில் மாத்திரம் 14,000 விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னார் ஒரு அறிஞர் பெருமகன். ஜக்காத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது, குர்பானியிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஹஜ்ஜிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்படி கோடிக்கணக்கான சட்டங்களை கொண்டது இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டம். ஆனால் அந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள் முழுக்க முழுக்க வெறும் 500 ஆயத்துகளோடு முடிந்து போய்விடுகிறது. ஆனால் அந்த 500 ஆயத்துகளில் இருந்து எடுத்த கருத்துக்கள் இருக்கிறதே வால்யூமாக இருக்கிறது. மிகப்பெரிய நீதிமன்றங்களில் எப்படிப்பட்ட வழக்கு வந்தாலும் தீர்ப்பு சொல்லக்கூடிய தகுதியான அளவுக்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அறிஞர் மக்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். காலங்கள் மாறுபட்டாலும், சூழ்நிலைகள் மாறுபட்டாலும், மருத்துவங்கள் மாறுபட்டாலும், அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகள் பெருகிக் கொண்டிருந்தாலும் திருக்குர்ஆன் திணறுவதில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கள் திணறுவதில்லை. எந்த காலமாக இருந்தாலும், எந்த காலத்தில் சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கிதாபுகளின் மூலமாக அறிஞர் பெருமக்கள் இந்த 2லிருந்து எடுத்து சென்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி ஏராளமான விஷயங்கள் வந்தாலும் கூட, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்தாலும் கூட, அந்த தீர்க்கக்கூடிய தீர்வுகளை சொல்லக்கூடிய ஆயத்துகளினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 500 மாத்திரம். மீதம் இருக்கிற ஆயத்துகள் முழுக்க எதை சொல்கிறது? நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறது, நல்லோர்களினுடைய வரலாறுகளை சொல்கிறது, கெட்டவர்களுடைய வரலாறுகளை சொல்கிறது. இதன் மூலம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் துர்க்குணங்களை நீக்கி நற்குணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திருக்குர்ஆன் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை குறித்து நிறைய ஆயத்துகள் பேசுகின்றன. திருக்குர்ஆனினுடைய வருகையை குறித்து மிக தெளிவாக திருக்குர்ஆன் பேசுகிறது. கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், நிச்சயமாக உங்களிடத்திலே தெளிவான ஒளி வந்திருக்கிறது, பகிரங்கமான வேதம் வந்திருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகையை குறித்து திருமறை பேசுகின்ற போது லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களின் மீது அல்லாஹ் தஆலா பேர் உபகாரம் செய்திருக்கிறான். இந்த உம்மத்தின் மீது, மூமின்களின் மீது அல்லாஹ் தஆலா பேர் உபகாரம் செய்திருக்கிறான். அவன் செய்திருக்கிற உபகாரம் என்ன? நாம் உபகாரங்கள் என்று சொன்னால், அருட்கொடைகள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் என்று சொன்னால் எதை மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம்? செல்வத்தை விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அவனின் மீது இருக்கிறது என்று ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கி விடுகிறோம். செல்வம் மாத்திரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அல்ல. இன்னும் தெளிவாக சொன்னால் ஆரோக்கியமும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். அது மாத்திரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அல்ல. ஒரு மனிதன் தெளிவான பாதையில் இருக்கிறான், நற்குணத்திலே இருக்கிறான்,
தெளிவான பாதையில் எப்படி செல்வது என்றெல்லாம் அவனுக்கு சொல்லி காட்டப்பட்டிருப்பதுதான் அருட்கொடையினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜின் கடைசி நேரத்தில் சொன்னார்கள், கூடி நின்ற 1,24,000 சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், இனி இந்த மைதானத்தில் உங்களை சந்திப்பேனா என்று நான் சொல்ல முடியாது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை, உங்களுடைய இறைவன் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்து தந்திருக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தி செய்து தரப்பட்டிருக்கிறது. எனவே புதிதாக யாரும் கருத்து சொல்ல வேண்டிய, புதிதாக யாரும் சட்டம் சொல்ல வேண்டிய, சட்டத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கிடையாது. என்னுடைய அருட்கொடைகளை நான் இந்த உம்மத்திற்கு மார்க்கத்தின் வழியாக பூர்த்தியாக்கி இருக்கிறேன். இஸ்லாம் தீனா, உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கூறுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய கடைசி உபதேசத்திலே சொன்னார்கள். எனவே இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கம் உங்களுக்கு அருளாக இருக்கிறது. இந்த மார்க்கம் உங்களுக்கு வந்தது என்பது, இந்த தெளிவு உங்களுக்கு கிடைத்தது என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் ஒன்று என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆன் பெருமானாரினுடைய வருகையை பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறது? லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா முஃமின்களின் மீது உபகாரம் செய்திருக்கிறான். அந்த உபகாரம் என்ன? நபியை கொடுத்திருக்கிறான். தெளிவான வழியை குர்ஆனின் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய நடைமுறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இதுதான் அருட்கொடை. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம், அந்த திருத்தூதரை அல்லாஹ் அனுப்பி இருப்பது வேறருட்கொடை. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய அத்தாட்சியான குர்ஆனை ஓதி காட்டுவார். அத்தோடு குர்ஆன் நிற்கவில்லை, வ யுஸக்கீஹிம், அவர்களை கெட்ட குணங்களில் இருந்து, மோசமான குணங்களில் இருந்து, அருவருப்பான குணங்களில் இருந்து அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நோக்கம் என்ன? வெறும் தொழுகையை சொல்லித் தருவது மாத்திரமல்ல, ஷரியத்தினுடைய சட்டங்களை, கடமைகளை சொல்லித் தருவது மாத்திரமல்ல, சொத்து எப்படி பிரிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது மாத்திரமல்ல, நோன்பு எப்படி பிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது மாத்திரமல்ல, துர்க்குணங்களில் இருந்து இந்த மனித சமுதாயம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், துர்க்குணங்களை ஒழித்து பெருமானார் கொண்டு வந்த நற்குணங்களை எப்படி வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தருகிறது. அதுதான் அல்லாஹ்வுடைய அருள்கொடை என்று திருமறை சொல்லினார். அப்படியானால் இந்த குர்ஆனின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையின் மூலமாக இந்த மனித சமுதாயம் சீர்திருந்தக்கூடிய 1000 கருத்துக்களை காலத்திற்கு தோதுவாக இந்த திருமறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பெருமானாரினுடைய நடைமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சற்று கடந்து சொல்வதானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதடுகளிலே இருந்து உதிர்ந்த வார்த்தைகளை சிதறிய முத்துக்களுக்கு, உதிர்ந்த முத்துக்களுக்கு உதாரணமாக காட்டலாம். முத்துக்கள் எப்படி நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியதோ, எப்படி பெட்டகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டியதோ, எப்படி கவனமாக கையாளப்பட வேண்டியதோ, அதுபோன்று குர்ஆனினுடைய வார்த்தைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டியவை மட்டுமல்ல, கவனமாக, முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது. வெறும் குர்ஆன் ஓதுவதற்கு மாத்திரமல்ல, பெருமானாரினுடைய பொன்மொழிகள் வெறும் படிப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆனின் வழியாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது என்னவோ மூமின்களுக்கு தான். ஆனால் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட குறிப்பாக ஷரியத்தினுடைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்களுக்கு பெருமானார் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த ஷரியத்து சட்டத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அவர்களுக்கு கடமை அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கும் பொதுவானது. ஆனால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களின் மீது கட்டாய கடமை அல்ல, நபியின் மீது கட்டாய கடமை. இந்த கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை அதிகமாக, முக்கியமாக, கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் பெருமானாருடைய வார்த்தைகள் யாரெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நம்மை விட்டு ரமலான் கடந்து சென்றிருக்கிறது.
ரமலான் மாதத்தில் நாம் கூட சரியாக நோன்பு வைப்பதில்லை. ஆனால் பல மாற்று மத சகோதரர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஷரியத்தில் இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப பெருமானாரினுடைய வார்த்தைகள், பெருமானாரினுடைய நடைமுறைகள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்லாது மற்றவர்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திக்கு தெரியாமல் வாழ்ந்தவர்கள், பல்வேறு வேதங்களை புரட்டி இருக்கிறேன், பல்வேறு தத்துவங்களை படித்திருக்கிறேன், பெருமானாரினுடைய வாழ்க்கை சொன்னதை போல அவரின் வார்த்தை தெளிவான நேர்வழியை காட்டியதை போல உலகத்தில் வேறு எந்த வேதமும் காட்டவில்லை என்று மாற்று ஜனங்கள் சொல்வதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை. வெளிநாட்டிலே ஒரு ராணுவ வீரர் விடுமுறை காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஊர் வருகிறார். கடுமையான குளிர் பிரதேசம். வீட்டில் இருப்பவர்களெல்லாம் சொட்டர் போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு படுப்பது வழக்கம். இன்றும் டெல்லியிலேயும் காஷ்மீரிலேயும் பார்க்கலாம், சொட்டர் ஆடைகளை அணியாமல் அவர்களால் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட குளிர் பிரதேசத்தில் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ராணுவ வீரர் விடுமுறையிலே வருகிறார். வந்தவர் கதவை தட்டுகிறார். தட்ட முனைகிற பொழுது ஜன்னல் திறந்திருக்கிறது. இந்த ஜன்னலுக்கு உள்ளே பார்க்கிறார், தன்னுடைய மனைவியோடு வேறொரு ஆடவன் படுத்திருக்கிறார். யாரும் இந்த காட்சியை அவ்வளவு எளிதாக தீர்மானித்துக் கொள்ள மாட்டார். பார்த்த மனிதருக்கு தன்னுடைய விடுமுறையில் வந்தது, தன்னுடைய குடும்பத்தை பார்த்த இன்பமான நினைவுகள் எல்லாம் பறந்து போய் கடுமையான கோபத்திற்கு ஆளானார். வந்தவர் ராணுவத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியோடு வந்திருக்கிறார். சற்று உணர்ச்சி வசப்பட்டவராக, வேகப்பட்டவராக, அவசரப்பட்டவராக தன்னுடைய துப்பாக்கி எடுத்து ஜன்னலுக்கு உள்ளே நீட்டி மனைவியை பார்த்து சுட்டுவிட எத்தனித்தார். சுட்டுவிட எத்தனிக்கிற பொழுது அவர் மனம் சொன்னது, அவசரப்படாது, எதுவாக இருந்தாலும் விசாரித்து தெரிந்து கொள். கண்கள் பார்ப்பதெல்லாம் உண்மை என்று சொல்லிவிட முடியாது, காதுகள் கேட்கின்ற செய்திகள் முழுக்க உண்மை என்று சொல்லிவிட முடியாது. விசாரணைக்கு பிறகுதான் உண்மை என்ன என்று தெரியும். எனவே அவர் துப்பாக்கி எடுத்தார், கதவை வேகமாக தட்டினார். கதவு திறக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கு பக்கத்தில் படுத்திருந்தது ஆடவர் போன்ற தோற்றத்தில் இவருக்கு தெரிந்திருக்கிறது, அவருடைய அருமை மகள் தந்தையினுடைய சட்டையையும் அந்த குளிர்கால உடையையும் அணிந்து அவர் படுத்திருக்கிறார். தூரத்தில் இவரை பார்க்கிற போது தன்னுடைய மனைவிக்கு பக்கத்தில் தன்னுடைய மகள் தன்னுடைய ஆடையை அணிந்து படுத்திருப்பதன் காரணமாக வேறொரு ஆடவன் படுத்திருப்பது போன்று இவருடைய கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. மனைவி சிரித்துக் கொண்டே வரவேற்கிறான். ஆனால் இவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு காலம் கழித்து வந்திருக்கிறீர்கள், என்னோடு சந்தோஷமாக பேசாமல் ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஏதோ கலக்கம் போன்று தெரிகிறது, என்ன காரணம் என்று சொன்ன போது அவர் இந்த காரணத்தை விவரிக்கிறார். நான் அதை நினைத்து அழுகவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. ஆயிரக்கணக்கான கருத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது ஷைத்தானின் குணம். நிறுத்தி நிதானமாக செயல்படுவது என்பது அல்லாஹ்வுடைய குணம். என்னவென்று தெரியாமல் பார்த்த காட்சியை மாத்திரம் மையமாக வைத்து தவறான முடிவுக்கு நான் வந்து விட்டேன், அவசர முடிவுக்கு சென்று விட்டேன், உன்னை சுட்டு இந்த கட்டிலேயே தீர்த்து கட்டி விடுவது என்கிற முடிவுக்கு நான் வந்தபோது பெருமானாரினுடைய வார்த்தை குறுக்கிட்டது. அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படாதே. அவசரப்படுவது என்பது ஷைத்தானின் குணம். அந்த ஷைத்தானின் குணத்தோடு நான் செயல்பட்டிருப்பேனே ஆனால் உங்களை 2 பேரை நான் இழந்திருப்பேன். இழந்ததற்கு பிறகு நேரடியாக பார்த்ததற்கு பிறகு கை செய்யப்பட்டிருப்பேன். அந்த கை சேதத்தில் எந்த விதமான பலனும் எனக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட கை சேதத்தில் இருந்து, அப்படிப்பட்ட துர்க்கரமான ஒரு குலையில் இருந்து, அந்த குணத்தில் இருந்து என்னை காப்பாற்றியது பெருமானாரினுடைய வார்த்தைகள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் இருக்கிறது. பல்வேறு நபர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. பல்வேறு நபர்கள் ஈமானிய வாழ்க்கையில் திரும்பி இருக்கிறார்கள் என்று மறுபடியும் பிக்தார் கிறிஸ்துவ மத போதகர். அவர் ஒரு நாள் ஒரு ஹோட்டலின் மாடியிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. எட்டி பார்க்கிறார். ஒரு வாலிபனை போட்டு ஒரு வயோதிகன் அடித்துக் கொண்டிருக்கிறான். இவருக்கு ஆச்சரியமாகப்படுகிறது. தள்ளிவிட்டால் அந்த முதியவர் கீழே விழுந்து இறந்து போய் விடுவார். அந்த அளவுக்கு ஆகாரபாகுவான ஒரு வாலிபன் அவர் கொடுக்கிற அடியை பொறுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காலத்தில் அப்படி சிந்தித்து பார்க்க கூட முடியாது. தந்தையினுடைய கண்டிப்பை கூட நீ யார் கண்டிப்பது என்கிற தோரணையில் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வாழக்கூடிய காலகட்டம். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாகப்படுகிறது. அதுவும் வெளிநாட்டில் கீழே வந்து கேட்கிறார், அவர் ஏன் உன்னை அடிக்கிறார்? அதைவிட ஆச்சரியம், அவர் அடித்த அடியை நீ பொறுத்து கொண்டிருக்கிறாய். அவன் சொன்ன பதில் அந்த கிறிஸ்துவ மத போதகரை சிந்திக்க வைக்கிறது. அவரிடம் கொஞ்சம் நான் கடன் வாங்கி இருக்கிறேன், உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை, அதற்காக அடிக்கிறார். அதற்காக அடிப்பதா இந்த காலத்தில் நிலைமை தலைகீழாக மாற்றம்? அதற்காக அடிப்பதா கேட்க வேண்டியதுதானே? நாம் சில காலங்கள் பொறுத்து தருகிறேன் என்று நீ சொல்ல வேண்டியதுதானே? அவர் அடித்த அடியெல்லாம் ஏன் பொறுக்கிறாய்? அதை விட ஆச்சரியம், அதற்கு எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் என்று சொல்கிறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் பெருமானாரினுடைய மார்க்கத்தை பின்பற்றினாலும், பெருமானாருடைய வார்த்தைகளை பின்பற்றினாலும் பெருமானாரை நேரிலே பார்த்ததில்லை, மறுபடியும் பிற்றாலும் பார்த்ததில்லை. ஆனால் பார்க்காத ஒரு பெரியவரின் போதனையை, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதாக சொல்கிறான் அவர். அப்படி என்ன சொல்லி இருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மல்லம் இரஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ, அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இன்று தொழுகை கடைபிடிக்கப்படுகிறது, நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பது இன்றைய இளைஞர்களிடத்திலே, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே காணப்படுகிறதா? அப்படியானால் நாம் என்ன முழுமையான இஸ்லாமியர்கள், என்ன முழுமையான இஸ்லாமுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது என்பதையெல்லாம் தயை கூர்ந்து இந்த குழப்பமான காலகட்டத்தில், சோதனையான காலகட்டத்தில் நன்றாக சிந்திக்க கடமைப்படுத்தும். நடந்து முடிஞ்சது என்ன தெரியுமா? அவன் சொல்லிட்டு போயிட்டான், 2 வடி. எங்களுடைய பெருமானாரின் வார்த்தையில் 2 வடி, 2 அடி. மல்லம் இரஹம் ஸகீரனா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியப்படுத்தவில்லையோ. அப்ப பெரியவர், அவர் வயதில் மூத்தவர், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அப்படி மாற்றமாக நடக்கக்கூடியவன் என்னுடைய மார்க்கத்தை சார்ந்தவன் அல்ல, என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். திருப்பி நான் அடித்திருந்தால், வார்த்தைகளை பேசியிருந்தால், மார்க்கமாக வார்த்திருந்தால் பெயரளவில் மாத்திரமே இஸ்லாம் பின்பற்றப்பட்டிருக்குமே தவிர பெருமானாரின் நேசத்துக்குரியவராக நான் ஆக முடியாது என்று சொன்னான். மறுபடியும் பிக்தால் யோசித்தார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. என்னோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு பெரியவரின் வார்த்தையை இந்த வாலிபன் அப்படியே அச்சு பிளகாமல் பின்பற்றுகிறார். அவனின் வாழ்க்கை வழியாக அவர் வார்த்தையை யோசிக்கின்ற பொழுது அந்த மார்க்கத்தின் கண்ணியமும் மகத்துவமும் உயர்வும் நமக்கு புரிகிறது. இன்னும் இந்த மார்க்கத்திலே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மறுபடியும் பிக்தால் இஸ்லாத்திற்கு வந்தார். அது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக ஆகி போனது. வந்தவர் மிகப்பெரிய ஒரு புஸ்தகத்தை இஸ்லாத்திற்கு தந்துவிட்டு சென்றார் என்பது வரலாறு. பெருமானாரின் வார்த்தைகள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு மகத்துவப்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் முழுக்க மனித வாழ்க்கை நெறியை அடிப்படையாக கொண்டது, மனிதனின் கண்ணியத்தை அடிப்படையாக கொண்டது, உரிமைகளை அடிப்படையாக கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமையை, மனிதனினுடைய கண்ணியத்தை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை உலகத்தில் சொல்லித் தந்ததை போல உலகத்தில் வேறு எந்த இசமும், வேறு எந்த கட்சியும், வேறு எந்த கொள்கையும் சொல்லித் தரவில்லை. இது மனித உயிர்கள் எவ்வளவு மலிவாக கொல்லப்படுகிறது. இந்த கடந்த கால 6 ஆண்டு கால ஆட்சியில் ஊப்பியில் மாத்திரம் மாட்டுக்கறியின் பெயரால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கேவலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 4 ஜாதி ஊப்பியில
உயர்ந்த ஜாதியினத்தர்கள் மாத்திரம்தான் வீடுகளை கட்டிக் கொள்ள முடியும். மற்றவர்கள் எல்லாம் குடிசையில குடியிருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த உயர் ஜாதியின் குடிசையை விட இவருடைய குடிசை தாழ்ந்து இருக்க வேண்டும். கடைசி முசாகர் என்று ஒரு இனம் இருக்கிறது. அந்த இனத்தின் பெண்கள் வெளியே வரக்கூடாது. அவர்கள் வீட்டை கட்டி இருப்பது கூட எலியின் வலையை போல இருக்க வேண்டும். சமீபத்திலே நடந்து முடிந்த கொலை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஒரு பெண்மணியை கற்பழித்து கத்துகின்ற பொழுது நாக்கை அறுத்து எங்கே தெரிந்து விடுமோமோ என்று உயிரோடு எரித்து ஒன்றுமில்லாமல் சிதைத்தார்கள். அந்த மாநில முதல்வர் அதை கண்டுகொள்ளவில்லை. அதை அவர்தான் செய்ய சொல்லி இருக்கிறார். அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது அந்த மாநில முதல்வர் பொறுப்போடு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உயர் ஜாதிக்காரனா அப்படி இப்படித்தான் இருப்பான், தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் அவர்களுக்கு ஒத்து போக வேண்டும், அவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார், இதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என்று தீவிரத்தரமாக பதில் சொன்னார். என்ன தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் உயர்ந்தவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனித உயிரின் மதிப்பும் மனித உரிமைகளின் மதிப்பும் அங்கு மீறப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிதர்சனமான இந்த உலகம் உணர்ந்து கொண்டவாறு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜின் பொழுது ஹஜ்ஜத்துல் விதாயின் பொழுது கூடியிருக்கின்ற 1,24,000 சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹத்தபனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்கிற பொழுது பெருநாள் அன்றைக்கு உபதேசம் செய்து விட்டு கேட்டார்கள், ஐயௌமின் ஹாதா, இந்த நாள் எப்படிப்பட்ட மகத்துவமானது தெரியுமா? நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும் என்று சொன்னோம். பெருமானார் அமைதியாக இருந்தார்கள். எங்கே இந்த நாளினுடைய பெயரை மாற்றப் போகிறார்களோ என்று நாங்கள் கருதினோம். ஐயு ஷஹரின் ஹாதா, இந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் வ ரசூலுஹு அலம். இந்த நாள் எப்படிப்பட்டது, இந்த ஊர் எப்படிப்பட்டது, இந்த மாதம் எப்படிப்பட்டது, தொடர்ந்து கேள்வியாக கேட்டுக் கொண்டிருந்த பெருமானார், இந்த மாதம் எப்படி உங்களுக்கு கண்ணியமோ, துல்ஹஜ் மாதம் எப்படி உங்களுக்கு கண்ணியமோ, இந்த மக்கமா நகரம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களை வாழ்ந்து காட்டிலும் கண்ணியமோ, இந்த நாள் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்களை விட கண்ணியமோ, அதுபோன்று மனித உரிமைகளும் மனித உயிர்களும் மேலானவை. ஃபைன்ன திமாக்கும் வஅம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய பொருட்செல்வங்களும் உங்களுடைய உயிர் செல்வங்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தவறான முறையிலே அதை அபகரித்துக் கொள்ளக்கூடாது. இந்த நாடுக்கு எப்படி கண்ணியம் இருக்கிறதோ, இந்த நகரத்துக்கு எப்படி கண்ணியம் இருக்கிறதோ, இந்த ஊருக்கு எப்படி கண்ணியம் இருக்கிறதோ, அது போன்று மனித உயிர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டியவை, சமமானவை என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தை பெரியாரினுடைய பேரன் அவரிடம் ஒருவர் பேட்டி கேட்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அதை கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுகிறீர்களே, தூக்கி வைத்து தலையிலே கொண்டாடுகிறீர்களே, நீங்கள் கடவுள் மறுப்பாளர், கடவுளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அவர் கடவுளைத்தான் மையப்படுத்தி பேசுகிறார். ஒரு ஆத்திகரை ஒரு நாத்திகர் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி ஒரு நாத்திகர் ஒரு ஆத்திகரை கண்ணியப்படுத்தக்கூடாது, கொண்டாடக்கூடாது என்று உங்களுடைய நீதிமன்றங்கள் ஏதாவது சட்டங்கள் எழுதி வைத்திருக்கிறதா? அவர் கேட்கிறார். பெருமானாரை கொண்டாடக்கூடாது, ஒரு கடவுள் மறுப்பாளர் பெருமானாரை கொண்டாடக்கூடாது என்று யாராவது சட்டம் கொண்டு இருக்கிறார்களா? அப்படி ஏதாவது நீதிமன்றத்திலே சட்டம் இயற்றி இருக்கிறீர்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அப்புறம் ஏன் கேட்கிறீங்க? அவரை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறார், இந்த ஒரு காரணம் போராதா? உலகத்திலே மனிதனாக பிறந்தவன் எவனாக இருந்தாலும் அவன் சமமானவன் என்று சொல்லி இருக்கிறாரே, இந்த ஒரு முத்தான கருத்து போதாதா அவனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுவதற்கு? பேசுகின்றவன் யார்? சொல்லுகின்றவன் யார்? நாத்திகரனுடைய பேரன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஒரு கருத்துக்காக வேண்டி தலையில் வைத்துக் கொண்டாடலாம். அனைத்து மனிதர்கள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தவர்கள் அனைவர்களும் சமமானவர்கள், எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய மார்க்கத்தின் வணக்க வழிபாடுகளிலே அதை நிறைவேற்றி காட்டினார். எங்காவது இந்து மதத்தை பற்றி பேசுகிறார்களே, மற்ற மதத்தை பற்றி பேசுகிறார்களே, இந்த பாரபட்சம் இந்த மதத்தில் இந்து இருக்கிறதா இல்லையா? தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கோவிலிலே நுழைய முடியுமா?
அல்லது அவன் பூஜை செய்தால் அதை நீங்கள் கேட்க முடியுமா? அந்த கோயிலின் படிக்கட்டிலே உங்களால் கால் வைக்க முடியுமா? இன்றும் இந்த கேள்வி இருக்கிறது. இன்னும் பல பேர் சொல்கிறார்கள், எங்களை இந்து என்று சொல்கிறாயே, அந்த கருவறையில எங்களை நுழையவை, நாங்கள் இந்து என்று சொல்கிறோம், அதுவரை எங்களை இந்துக்களாக நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்று மாற்று சமுதிரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையே? இதை அப்படியே உடைத்தெறிந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித உரிமைகள் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சமமாக சொன்னவர் மாத்திரமல்ல, செயல்படுத்தி காட்டியவர். அந்த செயல்பாடு 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்று தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. இது மாத்திரமல்ல, பெண்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கூட உரிமை இல்லை என்று சொன்ன காலகட்டத்தில் பெண்களினுடைய காலுக்கு அடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கும் உரிமை உண்டு என்பதை இறைநாட்டி காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்திரமல்ல, பகைமை உணர்வை வளர்த்துக் கொண்டிருக்க கூடாது. பகைமை கொண்டிருந்த காலகட்டத்தில் பெருமானார் பேசினார்கள். சின்ன சின்ன சண்டையை பெரிதுபடுத்தி யுகம் யுகமாக காலங்காலமாக நீட்டிக் கொண்டிருந்த காலத்தில் பெருமானார் சொன்னார்கள், 3 நாளைக்கு மேல் ஒரு மூமின் பேசாமல் இருக்கக்கூடாது. அதிலும் சொன்னார்கள், யார் முதலில் சென்று பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதிகமான நியாமத்துகள் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்று பார்க்கிறோம் அந்த சமூகத்தில், நம்முடைய சமூகத்தில் எத்தனை உறவு விரிசல்கள். அவன் வீட்டுக்கு இவன் செல்வதில்லை, இவன் வீட்டுக்கு அவன் செல்வதில்லை. இன்னைக்கு ஃபாத்தியாவுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். ஒரு அஜத்து கேட்டார், என்னங்க எப்பவுமே உங்க தம்பியை கூப்பிடுவீங்களே ஃபாத்தியாவுக்கு, காலமே அவர் சொன்ன வார்த்தையை நீ அதிசயப்பட வைக்கிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. நாங்க ஒன்னா இருக்கிறது அல்லாஹ்வுக்கே பிடிக்கலீங்க. உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களோடு சேர்ந்து வாழ்வதுதான் நீங்கள் செய்கிற வணக்கத்தை விட மேலானது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூகம் எப்படி பேசுகிறது? இவங்களா சண்டையை போட்டுட்டு அல்லாஹ் அவங்களுக்கு. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? பல பேர் ஜனாசாவுக்கு கூட செல்வதில்லை. அவன் செத்தா கூட அவன் மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன். இது மிகப்பெரிய வேத வசனமாக பேசப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. வெட்கமாக இல்லை? 3 நாளைக்கு மேல் யார் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதுதான் ஒரு மூமினினுடைய அடையாளம் என்று அடையாளப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅஹ்சின் மன் அஸா இலைக, உங்களிடம் யார் தீமை செய்கிறார்களோ அவனோடு நீ நல்லபடியாக நடந்து கொள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் உங்கள் 2 பேரினுடைய நடத்தைகளை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த நினைவு உங்களுடைய உள்ளத்தை விட்டு அகலாதவரை, அந்த உள்ளம், அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் பதியாதவரை உண்மையான மூமினாக நீங்கள் மாற முடியாது, ஆக முடியாது என்று இந்த சமூகத்திற்கு தன்னுடைய சொற்களின் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சோதனையான காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் வெறும் படிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக. தொழுகையை காட்டிலும் மற்ற இபாதத்துகளை காட்டிலும் இன்றைய காலத்தின் தேவை என்ன? பெருமானாருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அத்தகைய பண்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தில் வராதவரை இஸ்லாமிய சமூகம் உண்மையான எழுச்சியை எதிர்பார்க்கவே முடியும். எனவே உதிர்ந்த முத்துக்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவை. அப்படிப்பட்ட அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடைபிடிக்கக்கூடிய பெருமக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்க புரிவானாக. அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.